அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். நபியே, உங்களிடம் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது தன்னுடைய சாதுரியமான வார்த்தையை கொண்டு உங்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒருவன் அம்மனிதர்களில் உண்டு. அவன் உங்கள் மீது அன்பு கொண்டிருப்பதாக கூறி தன் மனதில் உள்ளவற்றிற்கு சத்தியம் செய்து அல்லாஹுவை சாட்சியாக்குவான். உண்மையில் அவன்தான் உங்களுக்கு கொடிய எதிரியாவான். அவன் உங்களிலிருந்து விலகினாலோ பூமியில் விஷமம் செய்து உங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்துவிட முயற்சி செய்கின்றான். விஷமத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. தவிர நீ அல்லாஹுவுக்கு பயந்து கொள், விஷமம் செய்யாதே என அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய பெருமை அவனை விஷமம் செய்து பாவத்தை செய்யும்படியே இழுத்து பிடித்து கொள்கிறது. ஆகவே அவனுக்கு நரகமே தகுதியாகும். நிச்சயமாக அது தங்குமிடங்களில் மிக கெட்டது. அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் உண்டு. அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் கருணையுடையவன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இஸ்லாமில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். இதனை தடை செய்யும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். மனிதர்களே, சந்தேகத்திடமில்லாத தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னும் நீங்கள் இஸ்லாமில் உறுதியாக இல்லாமல் நழுவி விடுவீர்களானால் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் உங்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதை நன்கறிந்த நுண்ணறிவுடையவனுமாக இருக்கின்றான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள்.